Unit 8, exercise 8.7, sixth sum. If w of xyz is equal to log of 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75y cube z power 4, the whole thing divided by x square plus y square. Find x dou w by dou x plus y dou w by dou y plus z dou w by dou z. இதுவும் ஆயிலர்ஸ் தியரம் தான். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கல. இது ஆயிலர்ஸ் தியரம்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன்றதை சொல்லணும். இப்போ பாருங்கள், இங்கே லாக்ங்கிறது இருக்குது. இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் ஒவ்வொரு டேர்ம்லேயும் பாருங்கள், பவர் ஆட் பண்ணுங்கள் 7, இங்கே இருக்கிற பவர்லாம் ஆட் பண்ணுங்கள் 7, இதுவும் 7 அப்படின்னா நம்ம லாம்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா லாம்டா பவர் 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். இதுவும் லாம்டா ஸ்கொயர்னு எடுத்துடலாம். அப்போ லாம்டா பவர் 5 ஆகும் கேன்சல் பண்ணோம்னா. பட் லாக் இடைஞ்சலாக இருக்கு பாருங்கள். லாகை லாம்டாவை கம்ப்ளீட்டாக லாகை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திஸ் இஸ் நாட் நவ் அட் ப்ரெசன்ட் திஸ் இஸ் நாட் அ ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம? லெட்ஸ் see the solution. கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ w is equal to log of கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடலாம். 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75 minus 75 y cube z power 4 divided by x square plus y square. Okay, இது exponential formல நம்ம change பண்ண போகிறோம். by exponential form இது வந்து e power w which is equal to 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75y cube z power 4, the whole thing divided by x square plus y square, x square plus y square. Okay, இப்போ இதுக்கு நாம ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் தானான்னு செக் பண்ணணும். இப்போ இங்கே e பவர் wன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம fன்னு அசியூம் பண்ணிக்கலாம். let f is equal to e பவர் w. இப்போ இது என்ன ஆகும்னா, f is a function of x, y and z. ரைட் ஹேண்ட் சைடில் வேரியபிள்ஸ் x, y, zன்னு இருக்குது. ஓகே, ஸோ 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75y cube z power 4, the whole thing divided by x square plus y square. Okay, இப்போ நம்ம லாம்டா அப்ளை பண்ண போகிறோம். லாம்டா x, லாம்டா y, லாம்டா z which is equal to, இப்போ இங்கே லாம்டா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அதாவது நீங்கள் எல்லாத்துலேயும் நோட் பண்ணுங்கள், லாம்டா அப்ளை பண்ணும்போது காமனாக டிகிரிஸ்லாம் 7 இருக்குது. அப்போ லாம்டா பவர் 7 தான் வெளியே வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து லாம்டா எக்ஸ் த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். இது லாம்டா ஒய் த ஹோல் பவர் 4 ப்ளஸ் 7 லாம்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு லாம்டா எக்ஸ் இன்ட்டு லாம்டா ஜெட் பவர் 4 லாம்டா ஜெட் த ஹோல் பவர் 4 minus 75 y cube z power 4. அப்போ lambda y the whole cube z power 4, lambda z the whole power 4, the whole thing divided by lambda x the whole square plus lambda y the whole square. ஸோ இங்கே பாருங்கள், lambda cube lambda power 4 எல்லாத்தையுமே lambda power 7 காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 மீனா lambda power 7 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இன்சைட் த ப்ராக்கெட் நியூமரேட்டரில் நமக்கு கொஸ்டினில் உள்ளது 5x cube y power 4 5x cube y power 4 plus 7y square x z power 4 minus 75 y cube z power 4, the whole thing divided by denominatorலையும் நம்ம lambda square காமனாக வெளியே எடுத்துடலாம் into x square plus y square. ஸோ கேன்சல் பண்ணோம்னா lambda power 7ன்றது வரும் நியூமரேட்டரில். lambda power 5ங்கிறது வரும். ஓகே, கேன்சல் பண்ணுங்கள். lambda square கேன்சல் பண்ணோம் அப்படின்னா lambda power 5ங்கிறது வரும்.
ஸோ இது ஃபுல்லாக அப்படியே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் லாம்டா ஜெட். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னு சொல்லலாம் நாம், எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் of degree 5, of degree n is equal to 5. Therefore by Euler's theorem, therefore by Euler's theorem, x dou f by dou x plus y dou f by dou y plus z dou f by dou z, which is equal to nf. formula nf ன்னு வரும். அப்போ 5f. ஓகே, இப்போது எஃப்ங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் எஃப் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடையாது, நம்மளாக எடுத்துக்கிட்டோம். என்னென்ன, இ பவர் டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இங்கே இ பவர் டபிள்யூன்றதை போட போகிறோம். எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் டபிள்யூ ப்ளஸ் ஒய் டோ பை டோ ஒய் இன்ட்டு இ பவர் டபிள்யூ plus z dou by dou z into e power w, which is equal to 5f, அதாவது 5 e power w. w is a function of x, y and z. Okay, now x e power w நம்ம differentiate பண்ண போகிறோம் with respect to x. அப்போ e power w ஃபங்க்ஷனை differentiate பண்ணால் அப்படியே தான் இருக்கும். And then w is a function of x, y and z. Okay, அப்போ இங்கே with respect to x தானே இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், டோ டபிள்யூ டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், இ பவர் டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டபிள்யூ தான். தென் டோ டபிள்யூ பை, பிகாஸ் டபிள்யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட், அப்போ செயின் ரூல் பிரகாரம் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டபிள்யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் ஜெட் இ பவர் டபிள்யூ டோ டபிள்யூ பை டோ ஜெட். ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி தான் இருக்க போகுது, இ பவர் டபிள்யூ. இப்போ எல்லாத்தையும் இ பவர் டபிள்யூ காமனாக இருக்குது பாருங்கள். therefore let us divide it by e power w on both sides. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x dou w by dou x plus y dou w by dou y plus z dou w by dou z, which is equal to 5. So this is the answer. 5 is the answer. Okay, thank you children.